ஏன் சந்தோஷம் கண்ணீர் என்ன நம்ப இல்லாம இருக்கு என்ன இப்படி சர்ப்ரைஸ் பண்ணிட்டாருன்றது. எத்தனை வருடம் போய் ஒரு வருடம் நம்ப என்ன. தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கு வணக்கம். இன்றைய தினம் சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக மட்டக்களப்பு மாவட்டம் செட்டிப்பாளையம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இன்றைய தினம் ஒரு தம்பதிகளுக்கு வெட்டிங் அனிவர்சரி, அதாவது தெரியும் தானே என்ன கல்யாண நாள். கல்யாண நாள் ஜோக்கு தான் கேட்டா சரியா கோயிலுக்கு கூட எப்படி சொன்னா கல்யாண நாள். அதற்காக வெளிநாட்டுல இருந்து கணவன் மனைவிக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு கொடுங்கன்னு சொன்னாரு. இப்ப அதனால நான் வந்திருக்கிறேன். பாருங்க, அழகான ஒரு பொக்கே ஒன்று இருக்கு. அடுத்தது சாக்லேட் கேக், ஹார்ட் ஷேப்ல சாக்லேட் கேக். அடுத்தது இதுல மக் இருக்கு, மேஜிக் மக் இருக்கு, 2 இருக்கு. அடுத்தது போட்டோ ஃப்ரேம். ஓகேங்க, இன்றைய தினம் கல்யாண நாள் அவங்களுக்கு. கணவன் நினைச்சிருக்கிறாரு மனைவியை சந்தோஷப்படுத்தணும். இப்ப அதனால இந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு மனைவியை சந்தோஷப்படுத்துவோம். கட்டாயமா கண்டுபிடிச்சிருவா வேணா இந்த கணவன் தான் அனுப்பினு. ஓகேங்க, இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. இது போன்று உங்களுக்கும் நாங்க வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும் சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125. ஓகேங்க, வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்க. சரியா? சரி, வணக்கம் அக்கா. வணக்கம். இன்றைய தினம் உங்களோட திருமண நாள் தானே? திருமண நாள் அன்று இப்ப கிஃப்ட் எல்லாம் வந்துருக்கி. இப்ப அதெல்லாம் நாங்க உங்களோட தரணும். எத்தனையாவது திருமண நாள் இது? ஃபர்ஸ்ட் திருமண நாள். இப்ப அதனால ஸ்பெஷலா செய்யணும்ன்றதுக்காக இப்ப வந்துருக்கி. இப்ப முதலாவது கேக்கு வெட்டுவோம் என்ன? சரி, கேக்கை வாங்கிடுங்க. உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி என்று போட்டு வந்துருக்கி. சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல இப்படி செய்வாங்கன்னு. யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? திடீரெண்டு வந்தா பதட்டமா இருக்குன்னு. யாரா அப்படி இந்த நாள இப்ப இன்னும் ஸ்பெஷல் ஆக்கினா யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்க இருக்கிறாரு அவரு? வெளிநாட்டுல இருக்கிறாரு. வெளிநாட்டுல இருக்கிறாரு. இப்ப அவரு தான் செய்திருப்பாரு. சாக்லேட் பிடிக்குமா? சாக்லேட் பிடிக்கும்ன்றதால இப்ப சாக்லேட் பொக்கே ஒண்ணு வந்துருக்கு. உங்களுக்கு கொடுங்க. அப்படி வாங்கிடுங்க. கேக்கு வெட்டி இது வந்து வெட்டிங் அனிவர்சரி கட்டிங் கேக். கொடுங்க, கொடுங்க. சரி சரி. சரி, இப்ப யாருன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லலையே என்ன? இப்ப கிஃப்டுகள் பார்க்கும் போது சொல்ல, கிஃப்டுகளை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காகத்தான் நாங்க முதல்ல அது கேட்கிறோம். கடுமையா யோசிக்கீங்களே, சிம்பிளா கண்டுபிடிக்கலாமே. அண்ணா 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 தான் சொல்றீங்க. வேற யாரும் இல்லையா? அண்ணா மட்டும் தானே சொல்லுங்களா? நீங்க இந்த வீடியோ எடுக்கிறாங்கன்னு பாக்க தேவையில்ல. நீங்க எங்களோட கதைங்க என்ன அண்ணான்னு சொன்னீங்க. வேற யாரும் இல்லையா? இப்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கும். அப்ப இந்த சந்தோஷத்தை தந்தது யார் என்று? அக்காட மகன். வேற ஒரு 3-4 பேரை சொல்லுங்க. கூட ஜோசிக்கிறீங்களே. மச்சால்ரா அண்ணா. கணவர் எதிர்க்க மாட்டாரா? அவருக்கு எல்லாம் பிடிக்காது. அப்படியா?
செய்யற உங்களுக்கு பிடிக்கும் தானே? எனக்கு பிடிக்கும். அப்ப அதனால உங்களோட விருப்பப்படியே அவர் செய்திருப்பாரு தானே? பட் என்ன கேட்டிருக்கேன், நான் அவர் செய்ய மாட்டேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் பிடிக்காதவருக்கு. அப்படியா? அது செய்ய வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்ல. சரி சரி. அப்ப அண்ணா இல்லாட்டி என்ன அண்ணா இல்லாட்டி அக்கடம் இல்லாட்டி மச்சாடுறாரு அவரு அண்ணா தான். விலங்குல. ஆமா ஆமா. சரி, அப்ப போட்டோ ஃப்ரேம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் யாருன்னு கண்டுபிடிக்கலாம் இருக்கா? கன்ஃபார்மா சொல்லுங்களேன். ஓ, அதான் கிட்ட காட்டுவா. கிஃப்ட பார்த்தது பிறகு அது கண்டுபிடிக்கலாம். கிஃப்ட பார்த்ததுக்கு பிறகு ஆனா அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னா யாரும் சொல்லுவாங்க, இப்படி குழப்புவாங்க. என்ன இப்ப எதிர்பார்க்காதது எதிர்பார்க்கணும். அதான் குழப்பமா இருக்கு. இப்ப அநேகமா வந்து ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க. அப்ப நீங்க சொல்றீங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு சொல்லிருக்காரு. பர்த்டேக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணல, சர்ப்ரைஸ் பண்ணல. நிறைய தடவை நான் கொண்டாடிக்கேன். எத்தனை பர்த்டே போயிருக்கி, அதுக்கெல்லாம் அவர் பண்ணல. போன தடவை ஒரு பர்த்டே கொண்டாடு இப்படிதான் பண்ணல. அது சொன்னவர். அப்ப எனக்கு இப்படி பிடிக்காதுன்னு நான் கேட்டேன். நான் பிடிக்காது எல்லாம் சில வேண்டவர். இப்ப எப்படி யோசிச்சுக்கலாம் தானே அவரு. இப்ப உங்களுக்கு பிடிக்கும், இப்ப இந்த முறை உங்களோட விருப்பப்படி செய்யலாம்ன்ற ஒரு யோசிச்சிருக்கிறாரு. இப்ப நான் சொல்லிட்டேன், பதிலே நான் சொல்லிட்டேன். சரி, இந்த போட்டோ ஃப்ரேம் பிரிச்சு பாருங்க. சரி, இப்ப ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி என்ன போட்டோ, உங்களோட திருமண போட்டோ, என்ன திருமண போட்டோ வந்துருக்கு. பிடிச்சிருக்கு தானே கிஃப்ட் எல்லாம். இன்னும் ஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா நம்பலாம் இருக்கு. உங்களுக்கு ஆசை சர்ப்ரைஸ் யாராவது தருவாங்களான்னு. ஆனா வந்தது நம்பலாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி யாரு இந்த சர்ப்ரைஸ் டவுட்டா இருக்குன்னு. அது ஒரு டவுட். கன்ஃபார்மா சொல்லணும். இதையும் பிரிச்சு பாருங்களா. போட்டோ ஃப்ரேம் உண்டு. அடுத்து இதையும் பிரிச்சு பாருங்க. இது வந்து மேஜிக் மக். இது நீங்களே ஊத்துங்க. இப்படி எல்லாம் கிஃப்ட் தரது உங்களுக்கு பிடிக்கும்? அவரு இது வரைக்கும் தரல கிஃப்ட் எனக்கு. அதான் இது வரைக்கும் தரல. அதான் வந்துதா உங்களோட போட்டோ சரியா? இப்போ உங்களோட போட்டோ வந்து இருக்கு. இல்லை ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி இருக்கு. இப்போ நீங்க இதுல இனிமேல் டீ குடிக்கலாம். இப்போ காலையில சுடு தண்ணி ஊத்துனா இப்ப உங்களோட போட்டோ தான் வரும். சரியா? இதையும் பிரிச்சு பாருங்க. சரி, இப்ப 2 பேருக்கு ஒன்று வந்திருக்கு போல. இப்ப எவ்வளவு க்ளூ தந்தாச்சு. இப்ப நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்க இல்லையா? நம்பலாம் இருக்கா? அவர் தான் பண்ணிக்காரு. அதான்